Hi all. நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீக் ஃபுல்லாவே ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபைனல் பார்ட் 4 வீடியோ. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 4 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ இதுல இருக்க எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்ப இந்த லாகின்க்கு பக்கத்துல ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் பக்கத்துல வரும்போது மட்டும்தான் நமக்கு அண்டர்லைன் வரும். ஸோ நம்ம பர்பஸாவே அண்டர்லைனை ரிமூவ் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல வரும்போது மட்டும்தான் இந்த லைன் எனக்கு வரணும். ஸோ அதனால இந்த ஹோவர் எஃபெக்ட்ல இந்த அண்டர்லைன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கு. நம்ம செஞ்சிருக்க பேஜ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கு பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா நம்மளோட பேஜ்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா தனியா இன்லைன் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ஆட் பண்றேன். ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் கரெக்டா வந்துருச்சு. பட் இப்படி பக்கத்துல போறப்ப ஹோவர் எஃபெக்ட்லாம் நமக்கு ஒரு அண்டர்லைன் தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இந்த ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏ இதுக்கு நம்ம ஒரு ஹோவர் எஃபெக்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏக்கு பாத்தீங்கன்னா ஹோவர் எஃபெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க டாட் வச்சாதான் நம்ம அது கிளாஸ் நேமா கன்சிடர் பண்ணிப்போம். இது ஏ டேக். ஸோ இந்த ஹோவர் எஃபெக்ட்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்லைன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பேஜ்ல ஸோ பக்கத்துல போறப்ப மட்டும் நமக்கு பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வரும். அதுக்கு அடுத்தது இந்த கிரியேட் நியூ பட்டன் பட்டன் மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பேஜ்ல தான் வரும். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஒன்லி கிரியேட் நியூ அக்கௌண்ட் இந்த பட்டன் மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக் லாகின் பேஜ் ஃபினிஷ்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணணும். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா மெயின் கிளாஸ் ஃபார்ம் பாக்ஸ்குள்ள தான் இருக்கு. அப்ப ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட் பாஸ்வேர்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏ சோ இந்த மாதிரி தான் நம்ம நேம் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் நேம், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சப்டிவிஷன் நேம். சோ இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல மறுபடியும் நம்ம ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா கிரியேட் PWD இதுல A tag இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுக்கான கோடிங்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இதுல என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய கலர் பாத்தீங்கன்னா ஒயிட். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கலர் நம்ம FFF கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒயிட் கலர் வந்துடும். இதோட டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 16. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் நன் கொடுத்திருக்கேன். அப்பதான் அந்த லைன் இருக்காது. பேடிங் மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ பேடிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம்க்கு அசம்ஷன் ஆகும். 20 அப்படிங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. அப்ப டாப்லயும் பாட்டம்லயும் 15 பிக்சல் ஸ்பேஸ் அலோகேட் ஆயிருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா 20 பிக்சல் அலோகேட் ஆயிருக்கு. பார்டர் ரேடியஸ் பாத்தீங்கன்னா 5 பிக்சல். சோ லாகின்க்கும் இதே எஃபெக்ட் தான் நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம். பேக்ரவுண்ட் கலர் நமக்கு கிரீன் கலர் வேணும். சோ இந்த கிரீன் கலருக்கு கோடிங் பாத்தீங்கன்னா 36A420 அப்படிங்கிறது தான். ஃபாண்ட் வெயிட் 600.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம். இது முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேஜை நான் ஃபுல் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இல்ல, பட் ஒரிஜினல் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பேஜ்ல இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ டேக ஸ்டைல் டேக் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏ டேக்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டைல் டேக் மென்ஷன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பாக்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா லெஃப்ட் சைடு இருந்து 30 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கு. இது எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து மூவ் ஆகி கரெக்டா சென்டர் பொசிஷனுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 30 பிக்சல் 40 பிக்சல் வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த அளவுகளை நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு 60 பிக்சல் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ 60 பிக்சலுக்கு வந்து எனக்கு கரெக்டா சென்டர் பொசிஷன்ல எனக்கு இந்த கிரியேட் நியூ பட்டன் வந்து கரெக்டா மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அவ்வளவுதான், நம்ம வந்து ஃபேஸ்புக் FB பேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரன் பண்ணி இதோட அவுட்புட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைனலா நம்ம FB பேஜோட லாகின் பேஜ் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ லோகோ கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு, பேராகிராஃப் நம்ம கரெக்டா வச்சுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கரெக்டா டிசைன் ஆயிருக்கு, ஷேடோ எஃபெக்ட் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. இங்க நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், abc@gmail.com. ஸோ இங்க நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது டாட்டட் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் டிசைட் பண்ணும்போதே பாஸ்வேர்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருந்தோம். பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹோவர் பண்ணும்போது கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஃபர்கட்டன் பாஸ்வேர்டு லிங்க்கு பக்கத்துல போறப்ப நமக்கு இந்த அண்டர்லைன் வருது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ பட்டன், இந்த பட்டனும் வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ FBயோட லாகின் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி கோடிங்ஸ் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த பேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும்.